வணக்கம், உங்களுக்கு குவிந்திரா ஜார்ஜியார் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம ஆவலோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் போட்டாச்சு. அது ஆர்டரும் டவுன்லோட் பண்ணலாம், அலாட்மெண்ட் ஆர்டரும். இப்ப சரியா, tnmedicalselection.org இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் அலாட்மெண்ட் ஆர்டர்னு வருது. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே உங்களுடைய பாஸ்வேர்டு ஐடி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லிங்க் வரும். அதுல உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதை பார்த்துக்கலாம். ஆனா பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ரைட்டா? டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருக்கணும். அதுக்கான ஆர்டிஜிஎஸ் பண்ணணும்னாலும் சரி, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிபே பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அதுல ஃபண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸ் இருக்காது. ஏன்னா கம்மி அமௌண்ட் தானே, 20,000 ரூபாய்க்குள்ள வருது பிடிஎஸ் எம்பிபிஎஸ். பட் பிரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் அலாட்மெண்ட், பிரைவேட் யூனிவர்சிட்டி அலாட்மெண்ட், இல்ல மேனேஜ்மெண்ட் போறப்ப பாத்தீங்கன்னா அமௌண்ட் 4.5 இருந்து 13 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது இல்லையா? அதுல அமௌண்ட் பண்றப்ப சில பேருக்கு லிமிட் இருக்கும். பேங்க்ல ஒரு நாளைக்கு 5 லட்சம், 6 லட்சம், 4 லட்சம், 3 லட்சம் அப்படின்னு இருக்கும். அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ண முடியும். அது நீங்க பேங்க்ல ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? இதை டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஏற்கனவே அப்ளிகேஷன் போடுறப்ப நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்க இல்லையா? அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மினிமம் ஒரு 6 செட்டு ஜெராக்ஸ் பண்ணிடணும். பேரண்டோடைய இதுவும் பாத்தீங்கன்னா ப்ரூஃப் கம்பல்சரி. அதே போல ஆதார் கார்டு லாஸ்ட் டைம் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க, பட் இந்த வாட்டி நீங்க போறப்ப ஆதார் கார்டு கம்பல்சரி நீங்க எடுத்துட்டு போகணும். போத் பேரண்ட்டுக்கும் உங்களுக்கும் அதையும் நீங்க பண்ணிடணும். ரைட்டா? இது எல்லா டாக்குமெண்ட்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்டாக்ட் சர்டிபிகேட் அப்படின்னு சில இடத்துல பேசுறாங்க. இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் தனியா வாங்கணுமா அப்படின்னா, நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்லயே போட்டிருப்பாங்க ஒரு காலம், கேரக்டர் அப்படின்னு போட்டு குட், சாட்டிஸ்பாக்டரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தனியா அந்த மாதிரி கான்டாக்ட் சர்டிபிகேட் எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி உங்களுடைய டிசிலேயே இருந்ததுன்னா, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கூல்ல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ரைட்டா? இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கிடுங்க. இது எல்லாத்தையுமே ஒரு சிடில காப்பி பண்ணி கொண்டு போகணும். எது இமேஜ் ஃபார்மேட், எது பிடிஎஃப் அழகா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுமே உங்களுக்கு அதுல கொடுத்துருக்காங்க என்னென்ன கேபியில கொண்டு போகணும் அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஒரு சிடில போட்டு ஜம்முன்ட்டு எடுத்துட்டு போயிடணும். சரியா? போறப்ப 6 செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போங்க. 4 செட்டு கேட்பாங்க, சில இடத்துல 5 செட்டு கூட கேட்பாங்க. ரைட்டா? அதனால நீங்க ஒரு செட்டு நீங்க எடுத்து வச்சுங்க. ஏன்னா எல்லாம் ஒரிஜினல்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இதுல, அதனால ஒரு செட்டு வீட்டுல வச்சுக்கிடுங்க. மீதி கையில கொண்டு போங்க. சரியா? அதுக்கப்புறமா அங்க போனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஃபீஸ் ஒரு 5,000 ரூபாய் கேட்பாங்க. சில இடத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும், சில இடத்துல ஜாஸ்தி இருக்கும். அதை செக் பண்ணிக்கிடுங்க. இது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். அகைன் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் மெஸ், ஹாஸ்டல் வேணும்னா நம்ம காஸ்ட் அண்ட் டெபாசிட் பே பண்ணணும். அது 25,000 இருந்து 50,000 வரைக்கும் காலேஜஸை பொறுத்து வேரி ஆகும். அதனால அந்த அமௌண்ட்டும் நீங்க பேங்க்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜிபே பண்றதோ இல்ல நெஃப்ட் பண்றதோ இல்ல ஆர்டிஜிஎஸ் பண்றதோ நீங்க அதை பண்ணிக்கலாம். பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க கொண்டு போறீங்க. ஏன்னா நீங்க அப்ப பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த 4.5 லட்சம் 13 லட்சமோ பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க மெஸ்ஸுக்கு, ஹாஸ்டலுக்கு அதர் ஃபீஸ் எல்லாம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா சில காலேஜஸ் 3.5 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது. அதை நீங்க பேங்க்லயும் இருக்கலாம். சில இடத்துல பாத்தீங்கன்னா கேஷா கேட்பாங்க. அதனால கேஷாவும் கொண்டு போகணும். அதனால கால் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, நாங்க எவ்வளவு கேஷா கொண்டாடணும், எவ்வளவு பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போயிடலாம். அதே போல ஹாஸ்டல்ல இப்பயே தங்கறதுக்கு எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போகணுமானா வேண்டாம். நீங்க இப்ப போயிட்டு இதெல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நீங்க டேட் கொடுப்பாங்க என்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட் என்னன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை நீங்க கொண்டு போனா போறோம். சரியா? மேற்கொண்டு உங்களுக்கு இதை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, எதனா கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப். தேங்க்யூ. சென்னையில பெஸ்ட் நீட் அகாடமினாலே அது ஆர்ஜிஆர் அகாடமி தான். ஆர்ஜிஆர் வாங்க, டாக்டரா போங்க.